நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. வன்முறையை தூண்டும் வகையில் ரீல்ஸ் வெளியிட்டால் வலைத்தள நிறுவனங்களுக்கு விரைவில் கடிதம் அனுப்பப்படும் என சென்னை காவல் ஆணையர் அருண் தகவல் தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சசிதரன். வணக்கம் சசிதரன், இந்த தகவல் தொடர்பான முழு விவரங்கள். சமீப காலமாக இன்ஸ்டாகிராம் சமூக வலைதள பக்கத்தில் கத்தியை வைத்து கேக் வெட்டுவதும், இன்ஸ்டாவில் பைக் ஓட்டி சாகசத்தில் ஈடுபடுவதும், மற்றொரு சமூகத்தை இழிவுபடுத்தி வீடியோக்கள் வெளியிடும் சம்பவங்கள் தொடர்ந்து வாடிக்கையாகி வரக்கூடிய நிலையில் இது தொடர்பாக இன்ஸ்டாகிராம் நிறுவனத்திற்கு கடிதம் எழுத இருப்பதாகவும் அரசு மூலமாக அந்த கடிதம் அனுப்பப்படும் என சென்னை காவல் ஆணையர் ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். இதில் ஆன்லைன் துன்புறுத்தல், வெறுப்பூட்டும் பேச்சு, புகைப்படங்கள் தவறாக பயன்படுத்துதல், மிரட்டல், ஆன்லைனில் பின்தொடர்ந்து தொந்தரவு செய்தல், ஆபாசமான விஷயங்களை அனுப்புதல், பல விஷயங்கள் டிஜிட்டல் வன்முறையின் ஒரு பகுதியாக இருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு மூலம் இந்த ஆபத்தை இன்னும் அதிகரித்து வருகின்றன. இதனால் இந்த சமீபத்தில் நடைபெற்றக்கூடிய இந்த நெல்லை ஆணவ கொலை சம்பவத்தை உதாரணமாக வைத்து இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்படும் வகையில் அந்த கருத்து மோதல்கள் சமூக வலைதளங்களில் நடக்கிறது. இது போன்ற பிரச்சனைகள் முகநூலில் நடப்பதில்லை, மெட்டா நிறுவனத்தால் நடத்தப்படும் முகநூலில் நடைபெறுவதில்லை. இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இதுக்கு ஒரு வரைமுறை இல்லாததால் இந்த போன்ற பிரச்சனை நடைபெற்று வருவதாகவும், இதனை தடுக்கும் பொருட்டு, அதாவது இந்த குற்ற தடுப்பு நோக்கத்தில் சமூக வலைதளத்திலிருந்து இது போன்ற விவரங்களுக்கு ஒரு வழிமுறை செய்ய வேண்டும், அந்த வரைமுறைக்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு தகவலை இன்ஸ்டாகிராம் நிறுவனத்திற்கு அனுப்ப இருப்பதாகவும், அது அரசு அதிகாரிகளுடன் பேசி அரசு மூலமாக இன்ஸ்டாகிராம் நிறுவனத்திற்கு அனுப்ப இருப்பதாக சென்னை பெருநகர் காவல் ஆணையர் அருண் அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சசிதரன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.